Hello students, welcome to GA Maths, Chapter 11, Integral Calculus, Exercise 11.10. Third question, first subdivision. ஒரு function கொடுத்திருக்காங்க, அதை நம்ம let I equal to integral எழுதிக்கலாம். 1 by root of 2 plus x the whole square minus 1 ன்னு கொடுத்திருக்காங்க. So இது வந்து rational algebraic functions formula படிச்சோம்ல, அதை பேஸ் பண்ணி வருது நமக்கு. ஸோ இது வந்து நமக்கு இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸாக எழுதிக்க வேண்டியது. பட் இங்கே அவங்களே வந்து ஸ்கொயராக கொடுத்துருக்கறனால 2 + x நம்ம x + 2 the whole square எழுதிக்கலாம். இந்த 1 வந்து 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதுக்கு ரிலேட்டட் ஃபார்முலா எதுவோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஸோ dx by இது என்ன டைப்பில் இருக்குது, x square minus a square இந்த டைப்பில் இருக்குது, ரைட். ஸோ x square ரூட் இருக்குது டினாமினேட்டரில். ஸோ root of x square minus a squareன்ற டைப்பில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன இதுக்கு நமக்கு log of mod of x plus root of x square minus a square plus c. ஸோ இங்கே நமக்கு வந்து எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, எக்ஸ் + 2 இருக்குது. ஏ இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். log of mod of எக்ஸுக்கு யூ சப்ஸ்டியூட் x + 2 அண்ட் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயருக்கு அந்த கொஷனில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் 2 + xனா x + 2ன்னு எழுதிக்கலாம், 2 + xன்னு எழுதிக்கலாம், எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ -1 plus c. This is the integral of the given function. Second subdivision, இந்த function கொடுத்திருக்காங்க. ஸோ அதை இன்டெக்ரல் எழுதிக்கிறோம். let I equal to integral of 1 by root of x square minus 4x plus 5 dxன்னு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த x square minus 4x plus 5 இருக்குல்ல அந்த ரூட்டுக்குள்ளே இதை வந்து sum of squares இல்லைன்னா difference of squares எப்படி வருதோ அப்படி எழுத போகிறோம். ஸோ this is equal to x square minus 4x plus 5 இது அப்படியே எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல 4, அந்த 4ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். அதை தான் நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 4, அதை 2ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். 2 square equal to 4. இந்த 4ஐ தான் நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ +4 - 4ன்னு வந்துடும். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எக்ஸ் டேர்ம் இந்த +4 இருக்குல்ல இது மூணையும் கம்பைன் பண்ணி தனியாக எழுதிக்கங்க. எக்ஸ் ஸ்கொயர் - 4x + 4ன்னு வந்துடும். அண்ட் மீதி இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. +5 ஒன்று இருக்குது அண்ட் -4 ஒன்று இருக்குது. ஸோ 5 - 4 is +1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயரோட ரூட் வந்து எக்ஸு, இந்த 4ஓட ரூட் வந்து 2, நடுவில் மைனஸ் இருக்கனால மைனஸு x - 2 the whole square plus 1 ஸ்கொயர் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த இன்டெக்ரலுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிட போகிறோம்னா this is equal to integral 1 by root of x - 2 the whole square plus 1 square dx. ஓகே, ஸோ இப்போ இது என்ன ஃபார்முலாவோ அதை நம்ம எழுதிக்கலாம். we know that integral dx by root of x square plus a square equal to log of mod of x plus root of x square plus a square plus c. So this is equal to in the place of x you have x - 2 and in the place of a you have this 1. okay, so this is equal to log of xக்கு நம்ம என்ன போட்டுற போகிறோம், x - 2 போட்டுற போகிறோம். ப்ளஸ் இந்த டேர்ம் என்ன அப்படின்னா இதை மொத்தத்தையும் அப்படியே எழுதிட வேண்டியதான். அதாவது இதை அப்படியே எழுத வேண்டாம், இதை எழுதிட வேண்டியது. ஓகே, these two are the same. இது நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் வரப்போகுது. ஸோ நம்ம இதையே எழுதிக்கலாம். ஓகே, ஃபைனல் ஆன்சரில் அந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ன்ற இடத்துல நமக்கு கொஷனில் டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே எழுதிட வேண்டியது. ஓகே, இங்கே x - 2 வந்து இந்த பிளேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இது வந்துடும். அவ்வளோதான். திஸ் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன்.
தேர்ட் சப்டிவிஷன் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம let I equal to இன்டெக்ரலாக எழுதிக்கிறோம். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 9 + 8x - x ஸ்கொயரை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக நம்ம எழுதிக்கலாம். அதாவது சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஸ்கொயர்ஸாக எழுதிக்கலாம். 9 + 8x - x ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ எப்பயுமே இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம எழுதணும். ஸோ மைனஸை வெளியே எடுத்துருவோம். எக்ஸ் ஸ்கொயர் மற்ற இந்த ரெண்டு டேர்ம்ஸும் வந்து இப்போ நெகட்டிவ் ஆயிரும். ஸோ அது ரெண்டையும் நம்ம -8x - 9ன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு மைனஸ். இப்போ நம்ம ஒரு டேர்மை ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் -8x - 9ஓட அது என்ன டேர்ம்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது என்ன டேர்ம் நமக்கு, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல அந்த 8, இந்த 8ஐ வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு 4ன்னு வரும். அந்த நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இந்த 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். என்ன நம்பர் கிடைக்குதோ அதை தான் நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ +16 -16 வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், இந்த பாசிட்டிவ் டேர்ம் நம்ம ஆட் பண்ண டேர்ம் இருக்குல்ல ப்ளஸ்ஸு, அது மூணையும் ஒன்றா சேர்த்துக்கணும். வெளியே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் -8x நம்ம ஆட் பண்ண அந்த ஸ்கொயர் +16 இது தனியாக. மற்ற ரெண்டு நம்பர்ஸ் இருக்குல்ல அந்த விட்டு போன நம்பர்ஸ், இந்த ரெண்டும், இந்த -9ஐயும் -16ஐயும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு -25ன்னு வந்துடும். ஸோ இது என்ன ஆயிரும் நமக்கு, இதை வந்து ஒரு ஸ்கொயர் எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட்டு எக்ஸு, 16ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 4, நடுவில் வந்து மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ்ஸு ஹோல் ஸ்கொயர். ஓகே, எக்ஸ் -4 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது வந்துடும். அந்த டேர்ம் 3 டேர்ம்ஸ் வந்துடும். அண்ட் இந்த 25 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 5 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த நெகட்டிவ் டேர்மை உள்ளே கொண்டு போயிருங்க. உள்ளே கொண்டு போய் இந்த 2 டேர்ம்ஸையும் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும், this will be equal to 5 square minus x minus 4 the whole square. Okay, இப்போ நம்ம இன்டெக்ரலுக்குள்ளே இதை எப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1/√5 square minus x minus 4 the whole square dx. Okay, so இது என்ன ஃபார்முலா, we know that integral dx by என்ன டைப்பில் இருக்குது நமக்கு, a square minus x square இருக்கு இல்லையா, a square minus x square. ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்குது. ரூட் ஆஃப் a square minus x square dx is equal to, எப்போவுமே நம்ம பார்த்துருக்கோம் ஃபார்முலா படிக்கும்போது ரூட்டுக்குள்ளே a square minus x square இல்லை 1√(1 - x square இருந்துருச்சுனாலே sin inverse ஃபார்முலா வந்துடும் நமக்கு தெரியும். ஸோ sin inverse x by a plus c. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதுக்கு என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸ் இருக்கிற பிளேஸில் எக்ஸ் -4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ இருக்கிற பிளேஸில் 5 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இன்டெகிரேஷன் ஓவர் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ், ஃபார் எக்ஸ் யூ சப்ஸ்டியூட் x -4 and for a you substitute 5 plus c. This is the integral. Okay, integration of the given function. Okay students, the questions எல்லாம் நல்ல ஃபார்முலாவை முதல்ல தரவை படிச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். this squares, difference of squares, sum of squares போடுறதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். we'll continue in the next video.